ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கல்கண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ அதுக்கு ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி சாதம் தான். வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு குழச்சிக்கலாம். நான் சாதம் கிளறதுக்காக வடித்த சாதம், அதனால் அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு பச்சைக்கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே பவுட்ரு பண்ணி ஒரு பிஞ்சு தான் போடணும். இதுதான் இந்த சாத்துக்கு ஹைலைட்டு. ஆனால் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம வீட்டில் காய்ச்சினா நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மசிச்சுக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கரண்டியால் மசிச்சுக்கலாம். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் செய்கிறேன், ஏன்னா யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸ்வீட் செஞ்சால். அதனால் ரொம்ப கொஞ்சமாக தான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. சாதத்தை நல்லா மசிச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பத்தை வச்சு வானல் போட்டிருக்கேன். வானலில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வானல்லையே நம்ம கல்கண்டை மெல்ட் பண்ணிக்கலாம். நெய் போட்டு வரேன். நெய் சூடாயிடுச்சு. நம்ம முந்திரியை வறுத்து நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாகை காய்ச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கூட முந்திரி வறுத்து போட்டுக்கலாம். நான் ஒரே வானலில் செய்யலாம், அப்புறம் வானலில் கழுவாமல் செய்யலாங்கிறதுக்காக தான் அப்படி செய்கிறேன். பாகு காய்ச்சோம்னா வானலில் கழுவிட்டு தான் அப்புறம் நெய் ஊற்றி காய்ச்சணும். அப்புறம் இந்த நெய் வானல் வேஸ்ட்டாக தான் போகும். முந்திரியை பொரிச்சிட்டு அப்படியே அந்த நெய்யோடு தூக்கி சாதத்தில் ஊற்றிக்கலாம். முந்திரியை சாதத்தில் ஊற்றிட்டேன். இப்போ வானலில் இந்த ஒரு கப் கல்கண்டை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்ற வேணாம், இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் வேணால் சேர்த்துக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகட்டும் பார்க்கலாம். இங்கே கல்கண்டு மெல்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே இந்த சாதத்தை வச்சுருக்கேன். சும்மா அடுப்பு பற்ற வைக்கல, சும்மா தான் வச்சுருக்கேன் மேலே. இப்போ இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி கையை வச்சு இப்படி நசுக்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. அதே மாதிரி பொடி பண்ணி தான் போடணும். முழுசாக பொடினா அது கரையவே கரையாது. இந்த மாதிரி எடுத்து ஒரே ஒரு பிஞ்சு இதை இந்த சாதத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கல்கண்டெலாம் மெல்ட் ஆகிடுச்சு. பாகு பதம் அந்த பதம் எதுவுமே தேவையில்லை. கல்கண்டு மெல்ட் ஆனால் போதும். நம்ம இதை வடிகட்டவும் தேவையில்லை. கல்கண்டு ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும். கல்கண்டில் எதுவும் கல் மண்ணெலாம் இருக்காது. நம்ம அப்படியே இதை சாதத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கல்கண்டு பாகு எடுத்து நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். நெய் வாசலாம் இப்போ இந்த கல்கண்டு பாவோட சேர்ந்து வந்திருக்கும்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம லைட்டாக இதை நல்லா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இப்போ இந்த பாகு சேர்ந்து சுரண்டு வரும் அல்வா மாதிரி, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கல, பாயசம் மாதிரி இந்த பாகெல்லாம் சுண்டி விட்டுட்டோம். அந்தளவுக்கு அதை கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் வீடியோ எடுக்கிற ஞாபகமே இல்லாமல் அந்த பாத்திரத்துலேருந்து காமிக்கலை. அதுலேருந்து இதில் மாற்றிட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ப்யூர் ஒயிட்டாக இருக்கும், ஆனால் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஏலக்காய் பொடியோட கலரா இல்லை முந்திரி ப்ரௌன் ஆனதுனால அந்த கலர் மாறிடுச்சு தெரில. இது ஒயிட்டாக இருக்கிறதுக்கு ஒயிட்டாக இல்லாததுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண எதுவும் இல்லைன்னா சிம்பிளாக உடனடியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். பச்சரிசி சாதம் வடித்தோம்னா அதில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சிடலாம்.
செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை கற்பூரம் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதுதான் இதுக்கு ஹைலைட்டு. இந்த கற்கண்டு பொங்கல் இல்லை கற்கண்டு சாதம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.